குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியா பயம், குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9. அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 2024 எப்படின்னு பார்ப்போமா? அதாவது உங்கள் ராசிக்கு குரு 9ஆவது இடமான மேச ராசியிலிருந்து 10ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இப்போது இதனால் என்ன ஆகும்னா, தொழிலை சேஞ்ச் பண்ணாதீங்க, ஜாப் ஸ்விட்ச் பண்ணாதீங்க, தொழிலில் சண்டை போடாதீங்க, டக்குன்னு கோவப்படாதீங்க. டக்குன்னு பாஸ்கிட்ட கோவப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பேசினாலும் அமைதியாக இருந்துக்கோங்க. ஸோ உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வந்தாலும் சரியாயிடும். குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருப்பீங்க. பட் குடும்பத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. பெரியோர்களுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டம். ஏன்னா கடன், வம்பு வழக்கு, சண்டை இது எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி அந்த எல்லா பிரச்சனையிலேருந்தும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலீஸ் ஆயிடுவீங்க. ராகு 8ல் இருக்குது. அப்படி அதனால் மன அழுத்தம், டிப்ரெஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம். எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க. எதாக இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோக குரு தன் நட்பு வீடான செவ்வாய் வீட்டிலிருந்து தன் பகை வீடான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பகை வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் உங்கள் ராசிக்கு கேது புதனுடைய வீட்டிலும், ராகு மீனத்தில் அதாவது குருவோட வீட்டிலும் இருக்கிறார். சனி கும்பத்தில் இருக்கிறார். குரு 5, 7, 9ஆம் பார்வையை பார்க்குறார். குரு 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார். சிறப்பு பார்வை. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அப்போது எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த மாதிரி கோவப்பட்டு பேசுகிறது, யார் என்ன பேசுனாலும் அமைதியாக இருங்க. ஸோ நம்ம கோவத்தினால ஒரு பிரச்சனை நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நாவை அடக்கிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம். இந்த இடத்துலையுமே நீங்கள் விசுக்குன்னு ஏதோ மேனேஜரோ யாராச்சும் பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் கோவப்பட்டு அந்த ஜாபே வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
எதாக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணுங்கள், இது கரெக்டாகுமா இல்லையா அப்படின்ட்டு. அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு எதுவுமே வேணாம். யார் எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. ஹெல்த் இஷ்யூஸும் உங்களுக்கு படிப்படியாக சரியாயிடும். ஸோ இவ்வளோதான். நன்றி.